ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுகிற இடம் எங்கே சொல்லுங்க பார்க்கலாம்? உடன்படிக்கையின் பெட்டி. ஆண்டவருடைய வல்லமையை உங்க வீட்டுல நீங்க பார்க்கணும், உங்க வாழ்க்கையில பார்க்கணுமா? அங்கே உடன்படிக்கை பெட்டி. என்ன பெட்டியா சொல்லுங்கய்யா? உடன்படிக்கை பெட்டி என்றால் தேவ உறவு. உடன்படிக்கை பெட்டி என்றால் அங்கிருப்பது மன்னா என்ற தேவனுடைய வார்த்தை. உடன்படிக்கை பெட்டி என்றால் அங்கு காணப்படுவது தேவனுடைய சமூகம். கேருபீன்கள் சேராபீன்கள் வந்து இறங்குகிற ஒரு தேவ மகிமை, கிருபாசனம், ஆசனம். அப்ப எப்பெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில வசனத்துக்கும் வார்த்தைக்கும் சமூகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ அப்ப நீங்க பெட்டியை கொண்டு வரீங்கன்னு அர்த்தம். அந்த பெட்டியை நீங்க கொண்டு வரதுனால தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. 9, உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்களாக. அல்லேலூயா. ஆமா, ஆசாரியர்கள் பரிசுத்தவான்கள் ஆவின் ரீதியாய் நாம் யாவரும் அந்த அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிறோம். நான் சொல்றேன், வீட்டுல கம்பீரமே இல்லைங்க, சந்தோஷமே இல்லைங்க, கொண்டாட்டமே இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணலாம்? சந்தோஷமே இல்லைங்க, கம்பீரமாவே இல்லைங்க, கொண்டாட்டமே இல்லைங்க. என்கிட்ட ஒரு நபரை கொண்டு வந்தாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர். டாக்டர் கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தீர்வு ஒன்னே ஒண்ணுதான், நீங்க சினிமா பாட்டு நிறைய கேட்கணும், கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க நல்லாயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய மெடிசன்லாம் எடுத்து பார்த்து ஒன்றும் சரியாகல, பாட்டு தான் உங்களுக்கு. அவங்க சொல்றாங்க, வீட்டில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஹெட்ஃபோனை தூக்கி காதில் நாங்களே கூட வச்சு விட்டுறோம், ஆனா பாட்டு தான் காதில் கேட்குதான், சிந்தை எங்கேயோ இருக்கான். நான் சொல்லட்டுமா, வீட்டில் கம்பீரம் வரணுமா, வீட்டில் சந்தோஷம் வரணுமா, கொண்டாட்டம் வரணுமா? நான் சொல்றேன், ஆதித்யன் சேனலால வந்துடாது, சினிமா பாடல்களால வந்துடாது. நான் சொல்லட்டுமா, உடன்படிக்கை பெட்டி எந்த வீட்டுக்கு வருகிறதோ, எந்த நபருடைய வாழ்க்கைக்கு வருகிறதோ, அங்கே தேவ பிள்ளைகள் கம்பீரிப்பார்கள். அங்க மகிழ்ச்சி வரும் பாருங்க, அங்க சந்தோஷம் வரும் பாருங்க, அங்க கிருபை வரும் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ டெரரா வாழ்ற வாழ்க்கை இல்லைங்க. நான் சொல்றேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதை தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது என்ன? ஆவியின் கனியே என்ன? அன்பு, அடுத்தது சந்தோஷம். பரிசுத்தாவில் உண்டாகிற சந்தோஷம் உங்க வீட்டுல குடிகொண்டிருக்கும், நிலை கொண்டிருக்கும். நான் சொல்றேன், ஆவிக்குரிய அற்புத விஷயத்துக்கு பிரதானத்துவத்தை கொடுத்து பாருங்க, மகிழ்ச்சி உண்டாகும். நான் சொன்ன பார்த்தீங்களா ஆரம்பத்துல, குழந்தை தனம் இல்லாமல் குழந்தை தன்மை என்ற அந்த ஆவிக்குரிய நிலைக்கு வந்து பாருங்க. அங்க எரிச்சல் இருக்காது, போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, பழிவாங்கும் உணர்வு இருக்காது, குறை சொல்லுதல் இருக்காது, கோள் சொல்லுதல் இருக்காது. அங்க ஃபுல்லா அப்பாவை கொஞ்சுதல், மகிழ்தல், துதித்தல், ஸ்தோத்தரித்தல். ஒரு குழந்தை நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கு தான் 1000 காரணம் வேணும். இப்ப கூட பாருங்க, உங்களை எல்லாம் ஏதாச்சும் சிரிக்க வைக்கணும், நான் ஒரு கோமாளியா நான் மாறணும். பாஸ்டா இருந்தாலும் சில விஷயம்லாம் நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்பதான் கொஞ்சம் ஹேன்றீங்க. எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு சில விஷயம் சொல்லலாம், என்னமோ என் கதை, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். ஆனா ஒரு குழந்தைய சிரிக்க வைக்கிறது பாருங்க, ஜிக்கி 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 ஜிக்கி, ஒரு கிளிகிளி படுத்து ஆட்டுங்க, சிரிக்கும். இப்ப உங்க மூஞ்சி கிட்ட வந்து கிச்சி 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 கிளிகிளி பாட்டுனா இப்படி பாப்பீங்க. நான் ஒரு பார்வை, அந்த பார்வையில் நான் செத்துருவேன். ஏன்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க குழந்தையா இருக்கச்ச கிளி கிளி பாட்டினாலே சிரிச்சிங்க. இப்ப எவ்வளவு பெரிய கிளி கிளி பாட்டினாலும் என் அவனுக்கு தலைவலி வந்தாதான் தெரியும். ஏதாச்சும் ஒரு தத்துவத்தை பேசிக்கிட்டு இருப்போம். ஏன் மனது அவ்வளவு குழந்தை தனம், அந்த ஒரு டெரராவே இருக்குமா மாறிடுச்சு. ஆனா நீங்க எப்போ ஒரு குழந்தை தன்மையோடு நீங்க அப்பாவை சோத்திரம் பண்றீங்களோ, மகிமைப்படுத்துறீங்களோ, அப்பா அப்பா உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க வல்லமை எங்களை நிரப்பட்ட ராஜா, எங்க வீட்டை நிரப்பட்ட ராஜா, எங்க குடும்பத்தை நிரப்பட்ட ராஜா. நான் சொல்றேன், அப்படியே தேவ மகிமை உன் வீட்டை சூழ்ந்து கொள்ளும். என் பிள்ளையே, உன் பெட்ரூமை சூழ்ந்து கொள்ளும், உன் ஹாலை சூழ்ந்து கொள்ளும், உன் மனசை சூழ்ந்து கொள்ளும். உன் மனதில் இருக்கிற வக்கிரக எண்ணங்கள், அவலட்சணமான எண்ணங்கள் எல்லாம் விலகி போய் அது பரிசுத்தமானதாய் மாறி தெய்வீக சிந்தையால் நிரப்பப்பட்டு
சந்தோஷம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி உண்டாகும். 10ஆம் வசனம், நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீதின் நிமித்தம் புறக்கணியாதிரும். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்தார் காப்பாற்றப்படுவார்கள். 11, உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும் உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவறவே மாட்டார். அப்படின்னா நீங்களும் உங்க பிள்ளைங்களும் தேவ பக்தியில மட்டும் வளர்ந்து பாருங்க. இன்னைக்கு எழுதி கையெழுத்து போட்டு நான் கொடுக்கிறேன், உன் வருங்காலம், உன் பிள்ளையின் காலம் சிம்மாசனத்தில் உட்காரக்கூடிய அளவுக்கு ராஜரீக வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஆண்டவர் ஆணையிட்டார், அதை தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாய் இருக்கும்படி விரும்பினார். எத்தனையோ பட்டணம், எத்தனையோ மலை தேசம் உண்டு, ஆனா சீயோனை தெரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு மலை இருக்கு, அந்த மலையினுடைய தாழ்வாரம் எருசலேம், உயர்வாரம் சீயோன். அந்த இடத்தை அவர் சூஸ் பண்ணார். ஏன்னா அது துதிக்கிற ஸ்தலம். இந்த ஊர்ல, இந்த பட்டணத்துல அழகான வீடுகள், பெரிய பெரிய வீடுகள் 1000 இருக்கட்டும், கோடி இருக்கட்டும், ஆனா உன் வீடு எப்படிப்பட்ட வீடு இருக்குன்றது முக்கியம் இல்ல. அங்கு துதி இருந்தால், அங்கு ஸ்தோத்திரம் இருந்தால், அங்கு ஆராதனை இருந்தால், நான் சொல்லுகிறேன் தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் வீட்டை சூஸ் பண்றாரு. அவர் வாசம் பண்ணுவதற்கு, அவர் தங்கியிருப்பதற்கு உன் வீட்டையே ஆண்டவர் தேர்வு செய்கிறார். உன் வீட்டில் வாசமாய் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இது நான் விரும்பினபடியினால் இங்கே நான் வாசம் பண்ணுவேன். நான் தங்குகிறபடியினால் அந்த வீட்டின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அதில் ஏழைகளாய் இருந்தாலும் அவர்கள் பற்றாக்குறைக்குட்படுவது இல்லை. அவர்கள் புசிக்கிற அப்பத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நான் அவர்களை திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை நான் உடுத்துவேன். அதில் உள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். ஆண்டவர் உன் வீட்டுல வந்து வாசம் பண்ண ஸ்பேஸ் கொடு தேவ பிள்ளையே. உன் சத்துரு காலியாவார்கள். உன் சத்துரு காணாமல் போவான். உன்னை வாட்டி வருத்தப்படுத்துகிற உபத்திரவங்கள் இல்பொருளாக்கப்பட்டு போகும். ஆண்டவர் ரட்சிப்பை உடுத்துவாரு. உன் வீட்டின் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பாரு. உன் வீட்டில் எளியவர்கள் இருப்பது இல்ல. ஏழைகளா இருந்தாலும் அப்பத்துக்கு இறங்கி திரிவது இல்ல. ஆண்டவர் திருப்தியாக்குவார், போஷிப்பார், பராமரிப்பார். பெட்டியை மட்டும் பத்திரமா வச்சுக்கோங்க. தேவன் தெரிந்து கொள்ளுகிற பாக்கியம் பெற்றவர்கள். அதனாலதான் நான் சொல்றேன், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். எனக்கு தெரியலப்பா, எனக்கு தெரியல. இன்னைக்கு பார்க்கறதுக்கு வெளிப்புறத்துல அது நல்லா இருக்கலாம், ஆனா வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா வேதனை மாறலாம். எனக்கு தெரியல. எனக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா நன்றாய் அறிந்திருக்கிறார். எனக்கு என்ன வேண்டும் என்பதை என் பரலோக தகப்பன் அறிந்திருக்கிறார். சத்துருக்களை பார்த்து பயப்படாதே, எதிர்ப்புகளை பார்த்து பயப்படாதே, போராட்டங்களை பார்த்து பயப்படாதே. பெட்டியை உறுதியை பற்றி வைத்துக்கொள் தேவ பிள்ளையே. உன் மீதில் கிரீடம் பூக்கும், உன் மீதில் மகிமை பூக்கும். உன் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டு. உன் வாசஸ்தலத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு. அந்த வீட்டிலே சமாதானத்தை ஆண்டவர் தொனிக்க பண்ணுவார். நிம்மதியை உண்டு பண்ணுவார். மகிழ்ச்சி பெருகெடுத்து ஓடும். எதிரிகளை கண்டு பயப்படாதீர்கள். எவரும் உங்களை மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி உன் கூட வீட்டில் இருக்க இருக்க உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் அவர்களை மேற்கொள்வீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி 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 முயற்சி. போன வாரம் இப்படி ஜெபம் பண்ணோம், இந்த வாரம் இப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். போன வாரம் கொஞ்சம் தாமதமா தான் சர்ச்சுக்கு போவோம், இனிமேல் தாமதமா போக மாட்டோம். ஆராதனைக்கு முன்னாடியே போயிருவோம்.
இன்னும் கர்த்தருக்காக அர்ப்பணித்து வாழ்வோம். இன்னும் சிறப்பா நம்ம கர்த்தருக்காக செயல்படுவோம். நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் தேவ பிள்ளையை நான் சொல்லுகிறேன், உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிகளுக்கும் பின்வரும் கூடிய வருங்காலங்களுக்கும் அது மிகுந்த பிரயோஜனத்தை உண்டு பண்ணும். அது குறைந்த பிரயோஜனம் அல்ல, மிகுந்த பிரயோஜனம், மிகுந்த பலன், மிகுந்த வெற்றி. ஓ அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில உங்க பெட்டி இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க ஜீவியத்துல உங்க பெட்டி இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வலது கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசலாமா? கொஞ்ச நேரம் நம்ம அந்நிய பாஷைகளை பேசலாமா? ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்கலாமா? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ராகபாகதனலாமா. தேவ பிள்ளையே, உன்னை அர்ப்பணித்து பார். இல்லாத காரியத்தை குறித்து நினைச்சு வருத்தப்படுத்து உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளாதே. உன்னுடைய ஆசீர்வாதத்தை பாதித்துக் கொள்ளாதே. உன்னை அழைத்தவர்கிட்ட மொத்தமா சரண்டர் பண்ணு. உன்னை அபிஷேகிச்ச ஆண்டவர்கிட்ட மொத்தமா உன்னை ஒப்பு கொடுத்துரு. அவர் மேல பற்று வையே. தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு. உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ப்ராஃபிட்ட தேவன் தரப்போறாரு. மிகுந்த பிரயோஜனத்தை தேவன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. மிகுந்த பலன் உண்டாகும்படி தேவன் செய்ய போறாரு. என ஒப்பு கொடுத்துற ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தல் என்பது யாருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம் அதுதான் முக்கியம். யாருக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம் அதுதான் முக்கியம். நான் சொல்றேன், மட்டமானவன் கையில உங்களை ஒப்பு கொடுக்கல, மகிமையானவர் கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கிறீங்க. ஏமாத்துறவங்க கிட்ட நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கல, உங்க வாழ்க்கை ஏற்றத்துக்குள்ள நடத்துறவர் கிட்ட ஒப்பு கொடுக்கிறீங்க. உங்களை பாழாக்குகிறவன் கையில ஒப்பு கொடுக்கல, உங்களை ஆழாக்குகிறவர்களுடைய கையில ஒப்பு கொடுக்கிறீங்க. ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபம். தினமும் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுங்க. தினமும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்தலின் ஜெபம் சாதாரணமான ஜெபம் அல்ல, தேவன் வந்து கிரியை செய்கிற ஒரு ஜெபம். அதுதான் 132 சங்கீதம். அவன் ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவரே, என் வீடு இருக்கு, என் படுக்கை இருக்கு ஆண்டவரே, பல சூழ்நிலை எப்பராத்தா இருக்கு, வனவாசம் இருக்கு, வெளியிடங்கள் உண்டு, ஆனா அங்க இல்ல, நான் பணிகிறேன், சரண்டர் பண்றான். 132:7 சரண்டர் பண்றான். என்ன சாஸ்தாங்கமா ஒப்பு கொடுத்துறேன். என் உடலுக்கு என்ன வேணும், என் உயிருக்கு என்ன வேணும், என் வாழ்க்கைக்கு என்ன வேணும், என் குடும்பத்துக்கு என்ன வேணும், எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கீங்கப்பா. நான் சொல்றேன், தேவ பிள்ளை, நீ வெட்கப்பட்டு போக மாட்ட மகனே. என் அன்பு மகளே, நீ செத்து போக மாட்ட. என் அருமை பிள்ளையே, உன் முகம் செத்து போகாது. மனுஷனுக்கு முன்னாடி நீ அசிங்கப்பட்டு போக மாட்ட. ஆண்டவர் உன்னை வெட்கப்படுத்த மாட்டாரு. நீ ஒப்பு கொடுத்து பார், ஒப்பு கொடுத்து பார், ஒப்பு கொடுத்து பார். சில சிரமம் இருக்கு, வேதனை இருக்கு, துன்பம் இருக்கு, இதெல்லாம் வாய்ப்புகள். இதெல்லாம் நீ வளர போற என்பதனுடைய அடையாளங்கள். இதெல்லாம் நீ மிதிக்க போற என்பதனுடைய அடையாளங்கள். இதை பார்க்கிற உனக்குள்ள இருக்கிறவர் மகா பெரியவர் என்பதை தேவன் உறுதிப்படுத்துகிற நாட்கள் இந்த நாட்கள். நீ மேடுகளை மிதிப்பாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். ஒரே ஒரு விஷயம்தான், சின்ன விஷயம்தான், ஆனா உங்களை சக்திமானாய் மாத்தும், உங்களை பலமுள்ளவங்களா மாத்தும். அது என்ன எனக்கு தெரியல டாடி, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், தேவனிடத்திலே அன்பு கூறுகிற எனக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். எல்லாமே நன்மைக்கு எதுவாக தான் முடியும். என் அன்பு மகனே, மகளை எழுதி வைத்துக்கொள், எல்லாம் உனக்கு நன்மையாதான் நடக்கும், நன்மையாதான் முடியும்.